ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மஞ்சுமா. இன்றைக்கி நான் மருதாணி பறிச்சிருந்தேங்க. அதாவது இன்றைக்கினா என்னைக்குன்னா வியாழக்கிழமைங்க. இது கொஞ்சம் லேட் வீடியோ தான். வியாழக்கிழமை அன்னைக்கு நான் ஈவினிங்காக இந்த மருதாணியை பறிச்சிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, அடுத்த நாள் என்னங்க ஒரே ஹாப்பி தான், கல்யாண நாள். ஸோ அதனால் சரி கல்யாண நாளுக்கு எப்போவுமே நான் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் மருதாணி வச்சுருவேன். ஸோ இந்த மந்த் இப்போ தான் ஸ்டார்ட்டு. ஸோ கையிலையும் மெஹந்தி மருதாணி எதுவும் இல்லை, அதனால் வைக்கலாமே, சரி கல்யாண நாள் வருதே அப்படின்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன். சரி கல்யாண நாளுக்கு முந்தின நாள் அரைச்சி வைப்போமேன்னு பறிச்சுட்டோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக இந்த மருதாணியை வியாழன் வெள்ளிக்கிழமை வைக்கிறது அவ்வளோ விசேஷம். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி பஞ்சமி திதி அந்த மாதிரி சுக்கிர ஓரையில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு விஷயங்கள். சூப்பரான என்னங்க, எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடக்கிற மாதிரியே ஒரு வைப்பு கிடைக்குங்க நமக்கு. ஸோ இப்போ இதை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்கங்க, என்னென்னே தெரிலங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த இலை பற்றவே மாட்டேங்குது, அதாவது கையில் கலர் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மருதாணி இலையும் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக செவக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மஞ்சுமா vlogs 13. வாங்க இன்றைக்கி இந்த மருதாணி இலையை போட்டு எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம கையில் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் 2 லவங்கம் மருதாணி இலையை போட்டுட்டேன். அது கூட 2 கிராம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லவங்கம் 2 தாங்க அதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன், ஆஃப் லெமன் எடுத்துருங்க. அந்த ஆஃப் லெமனை 1/4 கட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அதோட ஆட் பண்ணிட்டேன். அடிஷ்னலாக இதில் ஒன்று சூப்பராக போட போகிறோம். என்னங்க, அதுதானே இந்த சர்க்கரைங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மருதாணி மெஹந்தி வச்சதுக்கப்புறமா சக்கரை தண்ணியில் கழுவணும் அப்படின்னா அந்த சக்கரை தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுட்டு அந்த சக்கரை தண்ணி அந்த மெஹந்தி மேலே தொட்டு தொட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்ல கலர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ட்ரிக் தாங்க இங்கேயும். ஒன்று நம்ம சர்க்கரையை இதிலே ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் இதை அரைக்கும் போதே நம்ம கை வச்சு தள்ளி விடுவோம் பார்த்தீங்களா, அப்போவே பாருங்கள் என் கையில் கலர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மருதாணி அரைக்கும் போதே கையில் கலர் வருது அப்படின்னா இந்த மருதாணியை வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஆனால் இந்த மருதாணி ரொம்ப டார்க்காக வருங்க. நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் எனக்கு இல்லைங்க, என் கை ரொம்ப ஃபேராக இருக்கும், எனக்கு ரொம்ப டார்க்காக வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் நைட் ஃபுல்லாக வச்சிங்க. எங்களுக்கு ஹீட் பாடிங்கிறவங்க நைட் ஃபுல்லாக வைக்கலாம். கோல்டு அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு கோல்டு பாடிங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் மருதாணி 1 hour தாங்க வைப்பேன், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். ஸோ நான் 1 hour வைக்கிறத எனக்கு எவ்வளோ கலர் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபைனலில் பார்க்கலாம். ஸோ இப்போ மருதாணி கொஞ்சம் நான் இலையாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக அரைக்கணும். அரைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ நான் அரைச்சி முடிக்கும் போதே என் கையில் பாருங்கள் எப்படி நல்ல கலர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நைட்டு நான் இது ஒரு 10 o'clock வச்சுருந்தேங்க. 10 o'clock வச்சுட்டு ஒரு என்னோடய நெயில்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் 1 hour வச்சுட்டு இதை எடுத்துக்கிட்டேன். உடனே என் கையில் கலர் பாருங்கள். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.